Mathematics channel 5th Maths term 2 exercise 5.1 பார்க்கலாம். Answer the following first one. ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல மேலே நமக்கு ஒரு ஃபார்முலா படித்தோம் கரெக்டாக. போன இதில் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு நமக்கு ஃபார்முலா வந்து படித்தோம். ஸோ அந்த ஃபார்முலா வந்து இந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்பீடு மட்டும் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 48 × 2 ஸோ 96 கிலோமீட்டர். 35 × 3 ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 105 கிலோமீட்டர். ஸோ 30 × 5 நமக்கு 150 கிலோமீட்டர். 50 × 4 200 கிலோமீட்டர். 20 × 6 120 கிலோமீட்டர்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் கிலோமீட்டர் தான் எழுதணும். இங்கே என்ன இருக்கோ ஸோ அதை தான் நம்ம கிலோமீட்டர்னு எழுதணும். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ்னால் ஸ்பீட் இன்ட்டு டைம் ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுறது தான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்த கொஷினில் நமக்கு அதே மாதிரி 5 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 2 hours at the speed of 20 miles per hour. 1 ஹவருக்கு 20 மைல்ஸ் போகிறாங்க. டோட்டலாக 2 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ போயிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம அதே மாதிரி தான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 2 ஹவர்ஸையும் 20 மைல்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். ஸோ டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இங்கே டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ பட் நமக்கு அதே மாதிரி தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸ்பீடு இன்ட்டு நமக்கு டைமை பண்ணணும். ஸோ ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னா 2. இப்போ டோட்டலாக 2 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, இதுதான் நமக்கு டைம். ஸ்பீடு அப்படிங்கிறது நமக்கு 20 மைல்ஸ் பெர் ஹவர். 1 ஹவருக்கு 20 மைல்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்பீடு. ஓகே, அங்கேயே கொடுத்துருக்காங்க ஸ்பீடுன்னு. ஸோ டைம் இன்ட்டு ஸ்பீட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் டோட்டலாக எவ்வளோ 40. ஸோ இங்கே என்ன இருக்குது, மைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து மைல்ஸில் முடிக்கணும். ஃபஸ்ட்டு சம்மில் கிலோமீட்ரு, ஸோ இங்கே வந்து மைல்ஸ். ஸோ மைல்ஸே எழுதியாச்சு 40 மைல்ஸ். அதே மாதிரி இங்கே 4 ஹவர்ஸ் டோட்டலாக. இங்கே 1 ஹவருக்கு 65 மைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 65 × 4 வந்து 260 மைல்ஸ். அடுத்தது 5 ஹவர்ஸ். இங்கே வந்து 1 ஹவருக்கு 48 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து கிலோமீட்டரில் தான் எழுதணும். ஸோ 48 × 5 பார்த்திங்கன்னா 240 கிலோமீட்டர். அதே மாதிரி 6 ஹவர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அட் த ஸ்பீட் ஆஃப் 1 ஹவருக்கு 60 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே கிலோமீட்டரில் தான் எழுதணும். ஆன்சர் வந்து 80 × 6 எவ்வளவோ அதை தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 480 கிலோமீட்டர். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக எழுதுங்க. இங்கே பாருங்கள் 42 கிலோமீட்டர் வந்து நமக்கு 1 ஹவருக்கு. ஸோ இங்கேருந்து 3 அப்படிங்கிறது டைமு. ஸோ அப்போ 3 × 42 அப்படிங்கிறது 126 கிலோமீட்டர். ஸோ அவ்வளோதான் இந்த செகண்ட் சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்ப்போம். இஃப் கோபி ran 120 hours at the speed of 14 kilometers per hour, then how much distance did he run? ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போயிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதே போன சம் மாதிரி தான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். டோட்டலாக 12 ஹவர்ஸ்க்கு 1 ஹவருக்கு வந்து 14 கிலோமீட்டர் போகிறாங்கன்னா 12 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ. ஸோ அப்போ இது வந்து டைமு, இது வந்து ஸ்பீடு நமக்கு இருக்குது, இது வந்து ஸ்பீடு. ஸோ அப்போ டைமையும் ஸ்பீடையும் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ டைம் இன்ட்டு ஸ்பீடு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ 12 × 14 விச் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் எவ்வளோ நமக்கு 168 கிலோமீட்டர். இங்கே கிலோமீட்டர் இருக்கிறனால கிலோமீட்டர் எழுதணும். ஸோ அடுத்த 4th கொஷின் பார்ப்போம். இஃப் ராஜா ரைட்ஸ் மோட்டர் சைக்கிள் ஃபார் 4 ஹவர்ஸ் போகிறாங்க. இங்கே ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. 1 ஹவருக்கு 30 கிலோமீட்டர் அவங்க போகிறாங்க. அப்போ 4 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ போவாங்க. இங்கே அதே மாதிரி தான் ஹவு மச் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டைம் இன்ட்டு ஸ்பீடு, ஸ்பீட் இன்ட்டு டைம், டைம் இன்ட்டு ஸ்பீடு எது வேணாலும் பண்ணிக்கலாம். எது பண்ணாலும் 30 × 4நாலும் 4 × 30நாலும் ஒன்று தான். சரியா? அப்போ 4 × 30 விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்சரில் வந்து கிலோமீட்டர் எழுதுங்க 120 கிலோமீட்டர். ஸோ அவ்வளோதான் இந்த 4th சம்முடைய ஆன்சர். டிஸ்டன்ஸ்னால் டைமையும் ஸ்பீடையும் மல்டிப்ளை பண்ணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஆக்டிவிட்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.